Hello students, இப்போ நம்ம class 12 mathematicsல 4th chapter inverse trigonometric functionsல example 4.25, 4.26, 4.27, 4.28, 4.29 பார்க்க போறோம். Example 4.25 solve sin inverse x வந்து is greater than cos inverse x. இதை தான் solve பண்ண போறோம். So sin cos எதுனாலும் நமக்கு நல்லா தெரியும் அந்த xன்றது lies between -1 to 1ன்றது. So நான் இப்போ இந்த ரெண்டு சைடுமே sin inverse x ஆட் பண்ண போறேன். அப்ப இந்த சைடு 2 sin inverse x நோ நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. sin inverse x plus cos inverse x வந்து π/2 ன்னு. அப்ப 2 sin inverse x வந்து greater than π/2. இப்போ இந்த சைடு உள்ள 2 இந்த சைடு வந்தா π/4 ன்னு மாறிடும். sin inverse இந்த பக்கம் வந்தா sin π/4. அப்ப x ஓட வேல்யூ sin π/4 விட greater. sin π/4 ஓட வேல்யூ 1/√2. So 1/√2 விட x greater இருக்கும். x கண்டிப்பா -1 to 1. அதுலயும் 1/√2 விட பெருசா இருக்கணும்னா கண்டிப்பா அந்த சொல்யூஷன் செட் எந்த இன்டர்வல்ல வரும்? 1/√2ல இருந்து 1 குள்ள வரும். ஓகேவா? சோ இதை விட அபோன்றனால இந்த சைடு ஓபன் பிராக்கெட்டோ 1 வரைக்கும்ன்றனால இந்த சைடு க்ளோஸ்டு பிராக்கெட் போடணும். Next example 4.26 show that cot sin inverse x ஓட ஆன்சர் இதுன்னு ப்ரூஃப் பண்ணு. x -1 to 1 குள்ள லை ஆகுது. x is not 0 ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல உள்ளதை தீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்ப x is equal to sin தீட்டான்றது எனக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல x வந்து not equal to 0 ன்னு கொடுத்ததுனால எப்ப சைனுக்கு 0 வரும்? 0க்கு மட்டும்தான். sin 0ஓட ஆன்சர் 0. அப்ப -π/2ல இருந்து π/2ல 0 வந்து நம்ம இது தனியா ஸ்ப்ளிட் பண்றோம். அப்ப தீட்டான்றது -π/2, 0, 0, π/2. இல்ல இந்த பிராக்கெட் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். 0 சைடு வந்து ஓபன் பிராக்கெட்டோ -π/2 to π/2க்கு க்ளோஸ்டு பிராக்கெட் போடணும். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் cos தீட்டான்றது 0 விட கிரேட்டர் தெரியும். அப்ப √1 - sin square தீட்டானா √1 - x square. அப்ப cot of sin inverse x னா cot தீட்டா. அது √1 - x square by x ன்னு வரும். ஓகேவா? இது எப்படி இந்த ஆன்சர் வந்ததுன்னா நம்ம ட்ரையாங்கிள் டிரா பண்ணுவோம்ல, அதுல வந்து இப்ப சைன் தீட்டாவை தான் நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அதே போல அதோட இது டயகனல் 1ன்னு வருது, இன்னொரு சைடு 1ன்னு வருது. அதனால தான் ஹைபோட்டென்யூஸ் வந்து √1 - x squareன்னு வருது. இப்ப இங்க பாருங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போ சைன் தீட்டா எக்ஸ் அப்படின்னா நான் ஆப்போசிட் சைடு பை ஹைபோட்டென்யூஸ் பை 1ன்னு அர்த்தம். அப்போ வந்து ஆப்போசிட் சைடு எக்ஸ் ஹைபோட்டென்யூஸ் 1ன்னு அர்த்தம். அப்போ ஆப்போசிட் சைடு எக்ஸ்னா நான் என்ன போடுவேன்? இங்கே தானே தீட்டா, ஆப்போசிட் சைடு வந்து எக்ஸ் போட்டுருவேன். அதுக்கு அடுத்து வந்து ஹைபோட்டென்யூஸ் வந்து 1ன்னு போட்டுருவேன். ஓகேவா? அப்ப இந்த சைடு உள்ளது என்னென்ன இருக்கும்? நம்ம ஹைபோட்டென்யூஸ் ஸ்கொயர் மைனஸ் இதுன்னு போடுவோமா? அப்ப இந்த இடத்துல வந்து √1 - x ஸ்கொயர்னு வரும். √1 - x ஸ்கொயர். ஓகேவா? இப்ப இது படி காட் தீட்டாக்கு இது என்ன வரும் பாருங்க. காட் தீட்டானா டான் தீட்டாவோட உல்டா. டான் தீட்டானா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அப்ப காட் தீட்டானா அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு. அப்ப √1 - x ஸ்கொயர் பை எக்ஸ்னு வரும். அதுக்கு அடுத்து எக்ஸாம்பிள் 4.27 tan inverse 2x plus tan inverse 3x is equal π/4 if 6x square is less than 1. இதோட ஃபார்முலா என்ன? tan inverse x plus tan inverse y. அப்ப tan inverse 2x plus 3x by 1 minus 6x square. இங்க 6x square less than 1ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப tan inverse இந்த பக்கம் வந்தா tan π/4ன்னு வரும். tan π/4 ஓட வேல்யூ 1. அப்ப 5x is equal to 1 minus 6x squareன்னு வரும். இந்த எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துட்டா இந்த மாதிரி ஈக்குவேஷன் வரும். அப்ப இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா நமக்கு x-க்கு 1/6 - 1ன்ற ஆன்சர் வரும். பட் 6x ஸ்கொயர் வந்து 1 விட லெஸ்ஸர்னு இருக்கு. ஓகேவா? அப்ப x-க்கு பதில் -1 போட்டோம்னா இது சாட்டிஸ்ஃபை ஆகல. 1/6 போட்டா சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ x ஓட ஆன்சர் வந்து 1/6. x equal to -1 கிடையாது.
நெக்ஸ்ட் tan இன்வர்ஸ் இது tan இன்வர்ஸ் x plus tan இன்வர்ஸ் y அப்போ tan இன்வர்ஸ் x plus y by 1 minus xy இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா x minus 1 into x plus 2 plus x plus 1 into x minus 2 by 1 இந்த ரெண்டு டேர்மும் இந்த 1 ஓட இடத்துக்கு வந்துடும் x minus 2 x plus 2 minus x minus 1 x plus 1 by x minus 2 x plus 2 டினாமினேட்டர் ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு நியூமரேட்டர் மட்டும் வரும் இது 1 அப்போ கீழே உள்ள டினாமினேட்டர் இந்த சைடு போய்டும் அப்போ 2x square minus 4 equal to minus 3 அப்போ 2x squareன்றது வந்து 1 வரும் x square 1 by 2 அப்போ x plus or minus 1 by root 2 4.29 ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல உள்ளதை எடுத்துப்போம் sin inverse x by root of 1 plus x ஸ்கொயர்னு வருது ஓகேவா இப்போ நான் இதை cos inverse படி போட்டேன்னா என்ன வரும் இப்போ இது x நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க ட்ரையாங்கிள் படி சைனுக்கு என்ன வரும் ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டன்யூஸ் அப்போ cos கண்டிப்பா என்ன வரும் 1 தான் வந்திருக்கும் அப்போ cos வந்து adjacent சைடு பை ஹைபாட்டன்யூஸ் அப்போ cos inverse 1 by root of 1 plus x square போடுவோம் அப்போ அது cos inverse போயிட்டு 1 by root of 1 plus x square வரும் இங்க cot inverse 3 by 4 நம்ம என்னன்னு மாத்திக்கலாம் tan 4 by 3 போடுவோம் tan ஆப்போசிட் சைடு பை adjacent சைடு இங்க 4 3 அப்போ இது 5 தெரியும் அப்போ sin inverseனா 4 by 5 வரும் அப்போ இது 4 by 5 அப்போ 1 by root 1 plus x square வந்து 4 by 5 க்கு ஈக்குவல் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோம்னா root 1 plus x square 5 by 4 1 plus x square வந்து 25 by 16 வரும் அப்போ x square வந்து 9 by 16 வரும் அப்போ x வந்து plus or minus 3 by 4 ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 4.25, 26, 4.27, 4.28, 4.29 பார்த்துருக்கோம் இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ